இன்னைக்கு வெளியாயிருக்க கூலி திரைப்படம் எப்படி இருக்கு? படம் ஒர்த்தா இல்லையா? அப்படிங்கிற இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல, ரஜினிகாந்த் நடிப்புல, அனிருத் இசையமைப்புல, சன் பிக்சர் தயாரிப்புல பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா இன்னைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல வெளியாயிருக்கு. இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான், ஸ்ருதிஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். படத்துடைய கதைன்னு பார்த்தோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருடைய நண்பர் சத்யராஜ் கொல்லப்பட்டிருக்க நியூஸ் கேட்ட உடனே அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்பிருங்கிறாரு. அதுக்கப்புறம் படத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு தான் படத்தோடைய மீத கதை. ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஒரு ஆக்டராக இந்த படத்தில் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவருடைய சண்டை காட்சி எல்லாமே அதிரிபுதியாக இருந்துச்சு. இந்த வயதில் மனுஷன் இறங்கி கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக படத்தில் மெயின் வில்லனாக நாகார்ஜுனா அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாலும் அவருடைய கேரக்டர் இன்னும் பெஸ்ட்டாகவே எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. சபீர் தான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டையுமே தூக்கி நிறுத்தியிருக்காருன்னு சொல்லணும். அவருடைய ஆக்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாசாக இருந்துச்சு. அடுத்ததாக உபேந்திரா செகண்ட் ஹாஃபில் வந்தாலும் அவர் கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். அமீர் கான் ஒரு கேமியோவாக இந்த படத்தில் தேவைன்னு கொண்டு வந்திருக்காங்க பேனிதன் படத்துக்காக. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு போயிருக்காரு. ஸோ அடுத்ததாக படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அனிருத் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாங்க்கு மேலே வந்துடுது. அதில் மோனிகா பாடல் வந்து அப்படியே பிளேஸ்மெண்ட் பட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்ற பாடல்கள் எல்லாமே வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் படத்தில் நடிச்சிருந்த ஸ்ருதிஹாசன், ரச்சிதா இவங்க எல்லாமே கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்ருதிஹாசன் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஓல்டு ரஜினிகாந்தை டீஏஜிங் பண்ணி வர அந்த சீன் எல்லாமே பயங்கர மாசாக இருந்துச்சு. ரஜினி ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய இடமா இருந்துச்சு. அந்த இடத்துல உபேந்திராவுமே வந்து உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படத்துடைய பாசிட்டிவ்னு சொன்னாலும் படத்தில் நெகட்டிவும் நிறையா இருக்குது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. என்ன கதை அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து லோகேஷ் வந்து டைம் எடுத்துட்டாரு. ஸோ இன்டர்வல் பிளாக் லோகியோடைய ஐகானிக் இன்டர்வல் பிளாக் லியோ விக்ரம் சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஒரு இன்டர்வல் பிளாக் இந்த படத்தில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய வருத்தம்னே சொல்லணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய கதையும் பார்த்தோன்னா ரொம்ப பழைய கதை தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் ஒரு சில இடங்களில் ஈஸியாக ப்ரெடிக்டபிள் சீன்லாம் இருக்கிறதுனால லோகேஷ் படமாக இது அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ண வைக்குது. லோகேஷ் படங்களுடைய ரேட்டிங் எடுத்துக்கிட்டோன்னா இந்த படம் கடைசி இடம் கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு ஓகேவான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. ஸோ ரஜினிக்காகவும் அனிருத்காகவும் லோகேஷ் கனகராஜ்காகவும் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படமாக கூலி படம் இருக்குது. ஸோ கூலி படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.4 தரலாம். அதுக்கு ஒரு ஓகேவான படமாக இருக்குது. ஸோ நீங்கள் கூலி படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? அப்படியே ஒரு கருத்தை காவலை லீவ் பண்ணுங்கள். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.